Good morning to all of you. Today we can learn about the duties of consumers. Consumers ஓட duties என்ன? What are all the duties of a consumer? ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது கன்சியூமர்ஸ் ஷுட் பி காஷியஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் ஒவ்வொரு கன்சியூமரும் அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அவங்களோட டியூட்டிஸ் என்னன்னு பாருங்கள். பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது வாங்கிறது குவாலிட்டி ப்ராடக்டாக தான் இருக்கணும், ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கணும். அப்போ குட்ஸுக்கு தேவை, அதாவது குவாலிட்டிக்கு தேவை மாதிரி ப்ரைஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ கன்சியூமர் டு பர்ச்சேஸ் எ ப்ராடக்ட் ஆஃப்டர் கெய்னிங் எ தரோ நாலேஜ் ஆஃப் இட்ஸ் ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். குட்ஸு வாங்கிறதுக்கு முன்னாடியே குட்ஸோட ப்ரைஸ் என்ன, குவாலிட்டி என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அதை கேட்டு விசாரிச்சுக்கணும், அவங்க கடையில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கணும். கன்சியூமர் ஷுட் என்கொயர் அபவுட் த ப்ரைஸ் ஃப்ரம் சர்டன் ஷாப்ஸ், இஃப் பாசிபிள் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்டோர்ஸ். ஒரு குட்ஸு என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்டோரில் இருந்தோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மற்ற கன்சியூமர்கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எந்த ஒரு குட்ஸு நம்ம வாங்க போனோம், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்க போகிறீங்கனாலும் ஃப்ரிட்ஜோட குவாலிட்டி என்ன, ஃப்ரிட்ஜ் எந்த மாதிரி குட்ஸு, நல்ல ஃப்ரிட்ஜு, கம்மி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கம்மியானது எந்த ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்னு எல்லாம் காமனாக ஒரு சில நாலேஜ்லேயே அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹென்ஸ் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு பை ஸ்க்ரப்புலஸ்லி அப்படின்னா, அதாவது ஒரு குட்ஸு நம்ம வாங்கிறதுக்கு விரும்பிடும்போது என்ன மாதிரி குட்ஸு வாங்கணும் அப்படின்னு கிளியராக நாலேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, என்ஷூர் த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பிஃபோர் மேக்கிங் பர்ச்சேஸ். குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ணியிருந்து சரியான வெயிட்டு, சரியான மெஷர்மெண்ட் தான் அதில் எழுதியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். கன்சியூமர் ஷுட் என்ஷூர் தட் he or she is getting the product in exact weight and measure. அதில் எழுதின மெஷரில் அதில் ஒரு வெயிட் இவ்வளோ லிட்டர், இவ்வளோ கிலோகிராம் அப்படின்னு இருக்கும், அது இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணியிருக்கணும். கன்சியூமர் ஷுட் செக் த வெயிட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். கன்சியூமர் ஷுட் நாட் பை த ப்ராடக்ட்ஸ் விச் ஹாஸ் பின் வெயிட்டட் அலாங் வித் இட்ஸ் பேக்கிங் கூடயே, அதாவது பேக்கிங் கவரேஜ் கூடயே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 1 kgன்னு எதுனா ஃபுல்லாக அப்படியே எடுத்து நம்ம வெயிங் மெஷினில் வைக்கும்போது 1 kgன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சோம், அது பேக்கிங்கும் சேர்த்து தான் அந்த 1 kg அப்படியே இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். அதாவது அந்த குட்ஸோட ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கறது. அந்த அப்போ குட்ஸுக்கு என்ன வெயிட்டோ அதுக்கு தான் நம்ம ப்ரைஸ் கொடுக்குறது, அதனோட அந்த பேக்கிங்க்கு சேர்த்து கிடையாது. therefore the consumer should remain vigilant when the seller is naturally measuring or weighing the product. ஒரு ப்ராடக்ட்டு வெயிட் பண்ணும்போது, மெஷர் பண்ணும்போது அவங்க எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டு அது கூட வச்சுருக்கீங்கன்னா அந்த பாத்திரத்தோட மெஷர்மெண்ட்டு சேர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் ஒரு லேபிள் எழுதியிருப்பாங்க, ப்ராடக்டோட பேர், ப்ராடக்டோட குவாலிட்டி, ப்ராடக்டோட குவான்டிட்டி, அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, அதில் கொடுத்துருக்கீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அது செக் பண்ணிட்ட பிறகு தான் வாங்கணும். அப்போ லேபிள் கிளியராக ரீட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்டு அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தினாலும் அட்ராக்டிவாக கொடுப்பாங்க, ஆனால் அந்த கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டு கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஆஃப்டர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அஸ் ஷோன் இன் த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குற ப்ராடக்ட்ஸே தான் உள்ளே இருக்குதா. இட் இஸ் த ப்ரைம் டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு கெட் மிஸ்லெட் பை சச் ஃப்ராட்லண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, விளம்பரத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதனால் நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸு, நிறைய பேருக்கு ஸ்கீம்ஸு, ஜுவல்லரி கடையில் எல்லாமே ஸ்கீம்ஸு போடுவாங்க, அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காகவா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் யூஸ்டு டு வெரி அட்ராக்டிவ் அண்ட் அப்பீலிங் டு த சென்ஸ். This may occasionally false and misleading. கன்சியூமர் ஏமாத்தின மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் போடுவாங்க,
அதெல்லாம் நம்ம ஜாகிரதையாக இருந்த கிஃப்ட்டு டிஸ்கவுண்ட்டு ஃப்ரீ அதெல்லாம் தராங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காகவா இல்லை ஒரிஜினலாகவே நம்மளுக்கு தராங்களா இல்லையா அப்படின்னு கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் 200, ஒன்று வாங்கினா இன்னொரு ஃப்ரீனா அந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் 200 100 அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதுதான் ஸ்கீம்ஸ் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், என்ஷூரிங் த ரிசீட் ஆஃப் கேஷ் பில் whenever we are purchasing the product from a shop. எந்த ஒரு ஷாப்பில் போய் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் உடனே ரெசீட் ஆஃப் கேஷ் பில் பணம் பே பண்ணதுக்கு உண்டான அந்த ரெசீட்டை கையில் வாங்கி வச்சுக்கணும். அதில் வந்து அண்டு வாரண்டி கார்டு ரெண்டும் சேர்த்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். எதையாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே நம்ம இந்த ரெசீட்டும் கேஷ் ரெசீட்டும் வாரண்டி கார்டும் தான் வந்து நமக்கு வந்து என்னது, அது ஒரு ப்ரூஃப், அந்த ப்ராடக்ட் அந்த கடையிலேருந்து வாங்கியிருக்கு அப்படின்றதுக்கு ப்ரூஃபு. அதனால் நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கணும். அது பாருங்கள், பையிங் ஃப்ரம் த ரெப்யூட்டட் ஷாப்ஸ், நல்ல ஷாப்லேருந்து போய் வாங்கணும். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஷாப்ஸ்னால் நல்ல ஃபேமஸான ஷாப்ஸு, எல்லோரும் நிறைய மக்கள் வாங்கினாங்கன்னு ஷாப்ஸு. அது மாதிரி கன்சியூமர் பை பர்ச்சேசிங் ஃப்ரம் சச் ஷாப்ஸ் கேன் எஸ்கேப் ஃப்ரம் த மால் ப்ராக்டிஸ். அந்த மாதிரி நல்ல தரமான கடையிலேருந்து வாங்கினா சூப்பர் பஜாரு, கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸு அது மாதிரிலேருந்தெல்லாம் வாங்கணுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. அதுதான் தரமான கடை. அந்த மாதிரி கடையிலேருந்து வாங்கணும். நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கக்கூடாது. பிளாக் மார்க்கெட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அதில் விற்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸாக இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன செய்வாங்க, அதாவது இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது நம்மளை வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வரும். அதனால் அது மாதிரி வாங்கக்கூடாது. அப்புறம் பையிங் ஸ்டாண்டர்டு ப்ராடக்ட்ஸ், நல்ல ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் வாங்கணும். எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் கன்சூமர் பை சீப் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் நாட் டியூரபிள் அண்ட் ஆர் நாட் சேஃப். அதாவது விலை கம்மியான ப்ராடக்ட் வாங்கினா அது வந்து ரொம்ப நாள் உழைக்காது, நாட் டியூரபிள், நாட் சேஃபாகவும் இருக்காது. அப்போ கன்சூமர் எப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நல்ல ஸ்டாண்டர்டு மார்க் உள்ள ப்ராடக்டாக பார்த்து வாங்கணும். அடுத்து பாருங்கள், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா அந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன ப்ராடக்ட் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு அதில் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும், ஃப்ரிட்ஜில் எந்த இடத்துல, ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சோன்னா ஒரு சில மெடிசின்ஸ் வந்து வீணாகிடும். சில மெடிசின்ஸ் ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது வெளியில் வச்சுட்டாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்கனாலும் வீணாகிடும். அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நல்லா படிச்சுக்கணும். இது நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸு, கன்சியூமரோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு நல்ல தரவான நாலேஜ் இருக்கணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு டேமேஜ் வந்தால் உடனே வந்து கன்சியூமர் கிரீவான்ஸ் ரிட்ரஸல் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நாம் வந்து உடனே என்ன பண்ணணும், நம்மளோட ரைட்ஸு, நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, நம்ம வந்து கன்சியூமருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். அப்போ கன்சியூமர் ரைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம படித்தோம் இல்லையா, போன லாஸ்ட் கிளாஸ்லேயே கன்சியூமர் ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ்னு படித்தோம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் போகணும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஒரு கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இன்னைக்கு முடிச்சுடுவாங்க. அதாவது ஒரு கன்சியூமருக்கும் வாங்கினவங்களுக்கு ரைட்ஸு டியூட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அவருக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது ப்ராடக்ட் வாங்கும்போது. அது என்னென்ன, கன்சியூமர்ஸ் மஸ்ட் பே த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அதுக்கு ப்ரைஸ் பே பண்ணியிருக்கணும். கன்சியூமர் ஹாஸ் டு கோட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அப்ளை டு த செல்லர் ஃபார் த டெலிவரி ஆஃப் த குட்ஸு செல்லர்கிட்ட டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு அப்ளை பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹி ஹாஸ் டு டேக் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் இன் டைம். அதே போல் நம்ம வாங்கிட்டாங்கன்னா அந்த குட்ஸு டெலிவரி கரெக்டான டைமில் டெலிவரி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ வாங்கிட்டீங்க, வாங்கி பணம் கட்டிக்கிட்டு நான் வந்து 4 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு 4 நாள் கழிச்சு போகும்போது என்ன ஆகிடும், குட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது.
கன்சியூமர் தான் பொறுப்பு. கன்சியூமர் ஹேஸ் டு bear any loss which may arise to the seller when the consumer delays taking delivery. டெலிவரி எடுக்கிறதுக்கு லேட் ஆகிட்டாங்கன்னா செல்லருக்கு என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். அதனால வரக்கூடிய லாஸுக்கு எல்லாமே கன்சியூமர் தான் பொறுப்பு. அது பாருங்க, கன்சியூமர் இஸ் பவுண்ட் டு பே எனி இன்ட்ரெஸ்ட் ஆர் ஸ்பெஷல் டேமேஜஸ் காஸ்ட் டு த செல்லர் இன் கேஸ் இஃப் தெர் இஸ் டிலே இன் த பேமெண்ட். பேமெண்ட்டு டிலே பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய லாஸுக்கு வந்து கன்சியூமர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. த கன்சியூமர் ஹேஸ் டு assiduously follow and keenly observe the instructions and precautions while using the products. ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கீனாக புரிஞ்சிட்ட பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண தொடங்கணும். அது பாருங்கள், அந்த கன்சியூமர் has the responsibility to express unambiguously to the seller of his requirements and expectations from the product. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகும்போது என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும், என்ன மாதிரி ப்ராடக்ட்டுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே யார்கிட்ட சொல்லணும், செல்லர்கிட்ட சொல்லணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்டை அவங்க தருவாங்க. ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க மேலே பொறுப்பு கிடையாது, செல்லருக்கு பொறுப்பு கிடையாது. Consumer must seek to collect the complete information of the quality, quantity, price. ப்ராடக்டோட ப்ரைஸு, குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்ன, அதை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். கன்சியூமர் மஸ்ட் கெட் கேஷ் ரெசீட் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸு. நம்ம ஒரு குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குண்டான ப்ரூஃப் என்ன, கேஷ் ரெசீட்டு. கேஷ் ரெசீட்டை வாங்கி வச்சுக்கணும் நம்ம கையில். கன்சியூமர் மஸ்ட் ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட் வித் த செல்லர் கன்சர்ன்ட் அபவுட் த டிஃபெக்ட்ஸு. அதில் சொல்லிக்கின குட்ஸோட டிஃபெக்டான குட்ஸ் இருந்தால் உடனே வந்து என்ன பண்ணோம், கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இங்கே கன்சியூமர் ரிட்ரெஸஸ் இல்லை. கன்சியூமர் ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ் த குவாலிட்டி ஆஃப் குட்ஸு. குட்ஸோட குவாலிட்டிக்கு கன்சியூமர் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. குவாலிட்டி சரியா இல்லைனா உடனே வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். கன்சியூமர் ஷுட் நாட் பி கேரிட் அவே த எக்ஸாஜரேட்டிங் த குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு காலத்திலும் நம்பி நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கக்கூடாது. 10 பேர் யூஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டு விசாரித்து அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்பவே கூடாது. கன்சியூமர் ஹேஸ் எவ்ரி ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்ட், ரைட் டு சூஸ், ரைட் டு ரெப்ரசன்ட், ரைட் டு சீக் ரிட்ரஸல், ரைட் டு சீக் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. இதெல்லாம் தான் வந்து கன்சியூமர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? தேங்க்யூ.